What's up, people? This is Prakash from One Life. So, officially we have ended our trip. Return போயிட்டு இருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் தென்காசி போகிறாங்க, நான் சென்னை போகிறேன். டைம் 9:30 ஆயிடுச்சு. லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 8 o'clock கிளம்பலான் இருந்தோம். பட் லேட் ஆகிடுச்சு. குளிச்சுலாம் கிளம்பி எல்லாம் திங்ஸையும் பேக் பண்ணுறதுக்குள்ளே 9:30 ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ணும். மூணார்லேருந்து தென்காசி போகிற மூணார்லேருந்து கீழே இறங்குற வழியில் தேனி வழியில் ஒரு ஃபால்ஸ் இருந்தது, குட்டி ஃபால்ஸ். அங்கே நிறையா கடை இருந்தது. அங்கே ப்ரெட் ஆம்லேட் மாதிரி ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தேனி வரைக்கும் ஒன்றா போவோம்னு நினைக்கிறேன். தேனியிலேருந்து அவங்க செப்பரேட் ஆகி டுவர்ட்ஸ் உசிலம்பட்டி அது வழியாக போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே திண்டுக்கல் போய் திண்டுக்கல் டு திருச்சி, திருச்சி டு சென்னை. திஸ் இஸ் த பிளான் ஃபார் டுடே. என்னென்னா மழை எல்லா பக்கமும், தமிழ்நாடு ஃபுல்லாகவே நல்ல மழை இந்த டைம். நான் இப்போது 30th இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். 30th of October. மழை இருந்ததுன்னா ரொம்ப லேட் ஆகிடும் எனக்கு ரீச் ஆகிறதுக்கு. நான் மழையில் அவ்வளோ ஸ்பீட் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ மழை இருந்துச்சுன்னா என்னால் அவ்வளோ ஸ்பீடாக போக முடியாது. நான் நின்று தான் போய் ஆகணும். ஏன்னா அவ்வளோ ஸ்பீடும் மெயின்டைன் பண்ண முடியாது, மழையில் ஒன்றும் தெரியவும் செய்யாது. ரெயின் ஜாக்கெட், ரெயின் பேண்ட் இருக்குது. பட் ஆனால் அதை நின்று போட்டு கலட்டுறதுக்கு பயங்கர கடுப்பாக இருக்கும். வெயில் அடித்தா கூட பரவாயில்ல, மழை பெய்யாமல் இருந்தால் போதுன்ற இது. ஏன்னா 10 hours இங்கேருந்து சென்னை. ஸோ இப்போவே 6:30 to 7 ஆகிடும் நான் ஸ்டாப்பாக நான் போனாலே. மேக்ஸிமம் லஞ்சு சாப்பிட மாட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போகிற வழியில் ஃபுல்லாக ஜூஸு அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு, இளநீ அந்த மாதிரி லிக்யூட் ஐட்டமாக எடுத்துகிட்டு நான் போயிடுவேன். லஞ்சு சாப்பிட்டா ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி ஆகிடும். ஸோ பார்க்கலாம் என்னென்னு. மூணார் பக்கம் பயங்கர மழை மாதிரி இருந்தது. பட் ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் வந்ததுக்கப்புறமே வெயில் தான் அடிக்குது. செமையாக இருந்தது ட்ரிப்பு. பட் கொழுக்குமலை மட்டும் போக முடியல. ஏன்னா பைக்கில் போக முடியாதுன்னு எங்களுக்கு தெரியாது. அது இது ஜீப்பில் தான் போகணுமா சஃபாரியில். பட் ஜீப் சஃபாரி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. 2500 போகிறதுக்கு, மறுபடியும் வர்றதுக்கும் 2500 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் அவ்வளோ பட்ஜெட் நம்மகிட்ட இல்லை. $2500 கொடுத்து மேலே போகிறது கூட ப்ராப்ளம் இல்லை. மேலே போனால் ஸ்டே பண்ணணும். ஸ்டே பண்ணுறதுக்கு per head 2500. 3 பேர் இருக்கும், 7500 ஆச்சு. ப்ளஸ் ஒரு 5000 டிரான்ஸ்போர்ட்டு, 12500 வேணும். ஷூட்டிங் நடக்குதோ? ஷூட்டிங் நடக்குது. மூவி ஷூட்டிங் பட ஷூட்டிங் நடக்கு. என்ன பட ஷூட்டிங்னா? ஓ, கேரளா ஃபிலிமா? ஓகே. அந்த கார் கிட்ட விட்டா ஓகே இல்லை? அந்த காருக்கு அந்த சைடு விட்டா ஓகே இல்லை? அங்கே ஃப்ரண்ட்டில் விட சொல்கிறாங்க. அங்கேருந்து பார்த்துக்கலாம்ல பேகு?
ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். கீழே ஏதோ ஒரு லேக் இருக்குது. பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு அகைன் ரைடு கண்டினியூ பண்ணுறோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஏன்னா இங்கே ஏதோ ஒரு மூவி ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அதனால் கொஞ்சம் அந்த இடம் பிஸியாகவே இருந்தது. சாப்பாடு டீ சாப்பிட்றதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் சாப்பிட்டு இப்போது 10:15 ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல ஒரு ½ அன் ஹவர் போயிடுச்சு. கோவா ஜிஏனா எங்கே தெரியலையே. இப்படி தானே மேப் பார்க்கவா? அந்த ரூட்டா? இப்படி தான் இருக்கும். அது ஊருக்குள்ளலானே போகுது. கரெக்டு தான், இப்படி தான் இருக்கும். ஆ இப்படி தான் இருக்கும் பாங்க. ஆஹா, இந்த சைடு செம மழை இருக்கும் போலயே. மிஸ்டா அதெல்லாம் ஏதோ புகை தான் வருதோன்னு நினச்சிட்டேன். செம்ம மிஸ்ட் இருக்கு. நடு ரோட்டில் நிப்பாட்டி வச்சுருக்கான் பைத்தியக்காரன். ஸோ ஒரு அரௌண்ட் ஒரு 10 பைக்கர்ஸ் கிட்ட கோவாலேருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜிஏனா கோவான்னு தான் நினைக்கிறேன், ஆக்சுவலாக தெரியல. அதோ போது சூப்பர் மீட்டியா 650. அதுதான் நேற்று சொல்லியிருந்தேன் வீடியோவில். பிளாக் ஒன்று இருக்குது, க்ரீன் ஒன்று இருக்குது. இந்த க்ரீன் தான் என்னோடய ஃபேவரெட். பயங்கரமாக இருக்கும். பனி ராயல் என்ஃபீல்டோட குரூப்புன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ராயல் என்ஃபீல்டாக இருந்து. அது இது 650, 2 650, ஒரு GT 650. ஆ ஓகே. ஆ பார்த்தான் போ. கொஞ்சம் தூரம் போயிட்டு லைவ் லொக்கேஷன் அனுப்புகிறேன். ஆ பார்ப்போம்ண்ணா, நான் எப்படி லெஃப்ட் எடுத்துருவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்க. அவங்க டுவர்ட்ஸ் தென்காசி கிளம்புறாங்க. நான் டுவர்ட்ஸ் சென்னை கிளம்புறேன்.
8 hours காட்டுது இங்கேருந்து. ஸோ கரெக்டாக 12,000 கிலோமீட்டர் ஓட போகுது மாறா. 11,000. இன்னொரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகணும். இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக 12,000க்கு. ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு திருச்சி வந்துட்டேன். இன்னும் 5 hours டு சென்னை. ஸோ இங்கேருந்து கரெக்டாக 5 hours காட்டுது. மணி 2, 3, 4, 5, 6, 7 மணிக்கு ரீச் ஆகுது. பட் 110 அந்த மாதிரி போனோன்னா ஒரு ½ an hour to 40 minutes கொஞ்சம் முன்னாடி ரீச் ஆகலாம். திருச்சி விட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டோன்னா ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்படியே போயிடலாம். 110 பிடிச்சி போனோன்னா கரெக்டாக போயிடலாம். நடுவில் ஒரு ஜூஸ் பிரேக் மட்டும் ஏதாவது எடுக்கணும். எடுத்துகிட்டு டைரெக்டாக வீட்டுக்கு போயிடலாம். லஞ்ச் சாப்பிட்டா ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி ஆகிடும், மந்தமாக ஆகிடும். ஸோ அதனால் ஜூஸ் பிரேக் மட்டும் ஏதாவது சாப்பிட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ விக்ரவாண்டி டோல்கேட்லாம் தாண்டிட்டேன். இதுக்கப்புறம் பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தூரத்துக்கு. மேல்மருவத்தூர்லாம் வந்துட்டோன்னா செங்கல்பேட்டை, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு 50 கிலோமீட்டர் பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.